இருடா, நான் நம்ம சாரை போய் கூட்டிட்டு வரேன். அவர் வந்தாதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சரிடா, சீக்கிரம் வா. சக்தி. என்ன மறுபடியும் வழியை மறந்துட்டே என்ன? இல்ல ஒன்ன பார்க்க தான் வந்தேன். என்ன என்ன எதுக்கு பார்க்கணும்? அது நீங்க இன்னைக்கு இந்த வேஸ்ட் ஷர்ட்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. இத சொல்லதான் அங்க நீங்க வந்தியா? போ போ, கிளாஸுக்கு போ. அது சக்தி, அது ஒண்ணு இல்ல. என்ன இன்னமும் கேட்க வந்த? இப்போ ஒண்ணு இல்லைன்னு சொல்ற என்ன? அது அது சொன்ன தப்பா எடுத்துட்டீங்களா? என்ன சொல்ல போற? என்ன விஷயம்? அது நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா என்ன? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல, தெரிஞ்சா கொஞ்சம் வசதியா இருக்கும், அதுக்குதான். ஆமா, நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா உயிருக்குயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். போதுமா? கிளம்பு. ஆனா குணாண்ணா, நீங்க யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நான் மீரா கிட்ட கூட கேட்டேன், அவளும் சொன்னா. ஆனா நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? சரி, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இப்ப எதுக்காக என்கிட்ட வந்து கேட்கணும்? ஆமா, ஒரு நிமிஷம், இதெல்லாம் நீ ஏன் கேட்டு தெரிஞ்சுக்கிற? உனக்கு என்ன வேணும்? அது சக்தி, எனக்கு இந்த சுத்து வளைச்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக பேசுறதும் பிடிக்கும். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறதும் பிடிக்காது. அதனால நான் வந்த விஷயத்த ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிக்கிறேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லைன்னா அது உங்கள் விருப்பம். ஆனால் பிடிக்கணும், ஓகே? பிடிச்சிருக்கணும், ஓகே? அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் சக்தி. வரட்டா? என்ன 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 சொல்ற? புரியல. பிடிச்சிருக்கணும்னா எனக்கு பிடிச்சிருக்கணும், அதை நீ எப்படி சொல்லலாம்? எனக்கெல்லாம் அவனை பிடிக்கவே இல்லை. படி லூசு. எங்க பிடிக்கல இப்ப சொல்லு பாப்போம். என்ன மிரட்டி கேக்குற? நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பையன் கிட்ட வந்து இப்படி மிரட்டி கேக்குற? ரொம்ப தப்பு. நீ தள்ளிப்போ, நீ தள்ளிப்போ. இப்ப எதுக்கு பதறீங்க சக்தி? நான் என்ன சொன்னேன்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்ன பிடிக்கணும். வேற எவ்வளவு பிடிச்சிச்சு அப்படின்னு ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் இந்த அஞ்சலி பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல, தொலைச்சிருவேன் பார்த்துக்கோங்க. என்ன 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 மிரட்டுற? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லப்பா. இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பண்ண அவ்வளவுதான். அது எப்படி பார்த்த 2வது நாளே உனக்கு எம்மல காதல் வந்துருமா? அதுக்குதான் சொல்றேன், பழகுவோம், பேசுவோம், அப்புறம் காதலிப்போம். நான் என்ன உடனேவா காதலிப்போம் அப்படி இப்படின்னு சொல்றேன். இல்ல இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு ஆசையில இருக்கக்கூடாது. லவ் சொன்னதுக்கு அப்புறம் தான். இரு, நான் குணாவை கூப்பிடுறேன். ஐயோ சக்தி, வேணாம், குணானாவை கூப்பிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். குணானாக்கு தெரிஞ்சா வீட்டில் போய் சொல்லிடுவாங்க. ப்ளீஸ் சக்தி, வேணாம் சக்தி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த பையன் இருக்குல்ல, ஒழுங்கா கிளாஸ் ரூமுக்கு போ, இல்லைன்னா குணாவை கூப்பிட்டு சொல்லிடுவேன். ஐயோ கூப்பிடியா குணானாவை? இப்ப நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிடவா? என்ன, நான் கூப்பிட மாட்டேன் நினைக்கியா? இரு, நான் இந்த கூப்பிடுறேன். நீ என்னைய கூப்பிடுற? நானே கூப்பிடுறேன். குணானா, அண்ணா. என்ன ஜெலி? இங்க வாண்ணா. இரு, இந்த வாரேன். டேய், இதெல்லாத்தையும் எடுத்து அங்க வைங்கடா. இந்த வாரேன். என்ன ஜெலி? இல்லண்ணா, சக்தி தான் உங்களை கூப்பிட ரொம்ப தயங்கினாங்களா, அதான் நானே கூப்பிட்டேன். இந்த உங்க ஃப்ரெண்டு சக்தியை சொல்லுவாங்க. சொல்லுங்க சக்தி, அண்ணாவை கூப்பிட்டீங்கல்ல, சொல்லுங்க. என்னடா? ஒன்னும் இல்லடா. ஐயோ சக்தி, நீங்க என்னமோ அண்ணன் கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க சக்தி. உன் வாய் கொஞ்சம் மூடு. அப்போ பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க. நான் இதுக்கு சொல்லணும்? உன் வேலை ஏதாவது பத்து கிளம்ப படி, இல்ல உண்மையில சக்தி கிட்ட சொல்லிடுவேன். அண்ணா, சக்தி என்னமோ உங்ககிட்ட சொல்லணுமாண்ணா? டேய், என்னடா விஷயம்? சொல்லி தொலைடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஆமா, நீ என்கிட்ட கேள்வி கேட்கறல, உன் தங்கச்சி எதுக்கு இங்க வந்திருக்கான்னு கேட்க மாட்டேன்? ஆமா அஞ்சலி, நீ எதுக்கு இங்க வந்தா? என்ன? அதுவா, ருத்ராணி உங்களை கூப்பிட்டாங்க, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்ற? ஆமா, அந்த கேண்டீன் பக்கம் இருக்காங்க, போகணுமா சீக்கிரம். கிளம்பிட்டேன். சரி, ஓகே, சொல்லிட்டல, கிளாஸ் கிளம்பு. போறேன். சக்தி, இவகிட்ட ரொம்ப வாய் கொடுக்காதடா, அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, பாத்துக்கோ. இருக்குண்ணா, ருத்ரா கிட்ட சொல்றேன், உனக்கு நம்பரே தரக்கூடாதுன்னு. இரு, பார்க்கலாம் ஓடி. அப்படியா? வீட்டுக்கு வா. சரி, நீ கிளாஸ் கிளம்பு, ரொம்ப நேரம் இங்க நிக்காத, கிளம்பு. சரிண்ணா. சரிடா, ருத்ரா கூப்பிட்டா என்னன்னு பாத்துட்டு வரேன். பாய்டா. என்ன லுக்கு? ஒன்னும் இல்லாம கிளம்புறீங்களா? இப்போ சொல்றேன், என்னதான் பிடிக்கணும், என்ன மட்டும்தான் பிடிக்கணும். அப்புறம் அஞ்சலிய வேற மாதிரி பாப்பீங்க, ஓகே? என்னடி மிரட்டுறியா? ஓடி. போகதான் போறேன், இங்கே நிக்க போறேன். சக்தி, என்னடா? யாரா இந்த பொண்ணு? உனக்கும் இருக்கா? டேய், தேவையில்லாம ஏதாவது சொன்ன அவ்வளவுதான், பாத்துக்கோ. குணாவோட தங்கச்சி, போட உள்ள. நீ மட்டும் பேசிட்டு இருக்க? இருடா. ஹாய்ங்க. ஹாய் ப்ரோ. எனது ப்ரோவா? நோ ப்ரோ, ஒன்லி கௌதம் சொல்லுங்க. டேய், வேலையை பத்தி கிளம்புடா. அவன் உன் அண்ணன் தான் கூப்பிடுவா, கிளம்புடா. ஏன் எதுக்கு? உனக்கு என்ன வந்துச்சு? நீங்க சொல்லுங்க. கௌதம் சொல்லுங்க. நீ கிளம்பு போ. இல்ல, அவங்க கௌதம் சொல்ல சொன்னாங்கல்ல, சொல்லண்டாமா? அதெல்லாம் சொல்ல வேண்டாம், கிளம்பு. ஏன் சக்தி, ஜெலஸா இருக்கா? லூசு, கிளம்புடி. ஓகே. டேய், என்னடா பேசி அனுப்பிட்ட? டேய், நான் பேசி இன்ட்ரோ ஆலாம் நினைச்சா நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய் சக்தி, டேய் அங்க பார்த்தது போதுண்டா, இங்க பாருடா. இங்க பாரு,
அவ உனக்கு தங்கச்சி புரியுதா? ஆ, எதுக்கு எனக்கு தங்கச்சி? இது நல்ல கதையா இருக்கு, இது போங்கால இருக்கு. குணா தங்கச்சி உனக்கு தங்கச்சி தான்டா, போடா உள்ள முடிட்டு. அப்போ உனக்கும் தங்கச்சி தானே? இங்க பாரு, கோவத்தை ஏத்தாம மரியாதை கிளம்பு போடா. என்ன தங்கச்சின்னு சொன்ன கோவப்படுற? அப்போ உனக்கு ஆமாடா போடா. நடத்துடா நடத்து போடா. நீ இன்னும் கிளம்பல? கிளம்பியிருந்தேன்னா நீங்கள் சொன்னதை கேட்டிருக்க முடியாதே. கேட்டுட்டேன். அது சும்மா சமாளிக்கிறதுக்காண்டி தான் அப்படி சொன்னேன், வேற எதுவும் இல்லை. நீ அவனை யோசிக்க வேண்டாம், கிளம்பு. அப்படியா? நிஜமாவே சமாளிக்கிறதா சொன்னீங்களா? நிஜமாவே என்ன உங்களுக்கு பிடிக்கல? அது ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். பார்வை பிறையாகுமா என் பாரம் இறங்காததால் உன் காதல் என்னை காணுமா அவளுக்கென உலகமே ஒரு நொடி மறந்தவன் நான் அவள் திரும்பிட நினைவுகள் திரும்பிடுமா என்னடா என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா? தெரியல மச்சான், அண்ணன் தான் வர சொன்னாங்க. தெரியல, அதோ அண்ணன் வராங்களே. என்ன மாமா கூப்பிட்டீங்க? எதுவும் பிரச்சனையா? என்ன அர்ஜுன், கூப்பிட்டாலே எதுவும் பிரச்சனைன்னு தான் அர்த்தமா? இல்ல ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், நீங்க தான் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். என்ன மாமா சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லடா, இன்னும் 4 நாள்ல இமையோட பிறந்த நாள். அன்னைக்கு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும். ஆமால்ல, மியாவோட பிறந்த நாள் வருது. ஆமாண்ணா, உங்களுக்கு எப்படி தெரியும்? குணா, என்னடா அறிவில்லாம கேள்வி கேட்குற? என்னண்ணா, அண்ணனுக்கு தெரியாம இருக்குமாடா அண்ணியோட பிறந்த நாள்? ஆமால்ல, உங்களுக்கு தெரியுமா? இமையா சொன்னாலா? இல்ல அவ சொல்லல, ஆனா அவ பிறந்த நாள் என்னைக்குன்னு எனக்கு தெரியும். என்னன்னு சொல்ற? மியாவும் சொல்லல, அப்போ உங்களுக்கு தெரியுமா? எப்படி அண்ணா? வாயை முடிடா. இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணும் சொன்னீங்கன்னா அது மாதிரி நாங்க பண்றோம். என்ன பண்ணணும்? அண்ணே நீ தைரியமா சொல்லுனே, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். என்னென்ன பண்ணணும்? அது என்னென்னலாம் அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி அதெல்லாமே ரெடி பண்ணணும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இமையாவுக்கு தெரியக்கூடாது. டேய் குணா, ஏதாவது சொன்ன? இல்ல நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க மாமா, என்ன பண்ணணும்? எங்க வச்சு பண்ணணும்? இல்ல வீட்லயே பண்ணணுமா? அவங்களுக்கு நான் பர்மிஷன் வாங்கி தந்துருந்தேன், பீச் சைடு தான். நான் சொல்ற மாதிரி டெக்கரேஷன் பண்ணுங்க, ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, நான் எல்லாத்துக்கான அமௌண்ட் அர்ஜுன் நான் உங்க அக்கௌண்ட்டுக்கே போட்டு விடுதேன். அது என்ன என்னதுன்னு பாத்துக்கோங்க, சரியா? இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இல்ல அர்ஜுன், என் இம்சிக்கு நான் தான் எல்லாமே பண்ணணும். அதனால நான் உங்களுக்கு மாத்தி விடுறேன், எல்லாமே பார்த்து பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் பண்றேன், சரியா? தேங்க்ஸ் மாமா, என் தங்கச்சியை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவ பிறந்தநாள் முதற்கொண்டு யாருமே சொல்லலை, ஆனா நீங்களாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. தேங்க்ஸ் மாமா. ஐயா அர்ஜுன் அண்ணா, எங்களுக்கும் அப்படியே ட்ரெஸ் எடுக்க கொஞ்சம் தந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. டேய் குணா, நேத்து தான்டா என்கிட்ட வாங்கினா. அண்ணா கொடுக்காதீங்கண்ணா, நேத்து தான் என்கிட்ட வாங்கினோம். அது நேத்து, இது இன்னைக்கு போனா. அண்ணா அனுப்பி விடுறேன். அப்படியே அஞ்சலி சாச்சுனா எல்லாரையும் கூட்டிட்டு போ, அவங்களுக்கும் எடுத்து கொடு, சரியா? சரிங்கண்ணா. கௌதம் நீயும் கூட போ. அப்புறம் அர்ஜுன் நீங்களும் போயிட்டு வாங்க. இல்ல பரவாயில்ல. இல்ல இந்த விட்டு வருங்கால மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க. அது மாமா, அது இல்லை, அப்போ மாமா சொன்னாங்க உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். என் தங்கச்சி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது மாமா, அது இல்லை, நீங்கள் அப்புறம் இன்னொரு எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, அதோட ரிசல்ட் என்னாச்சு? ஆமாம், அந்த ரிசல்ட் வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டியிலே. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது, அதுவும் முடிச்சுட்டுனா நான் ஆசைப்பட்ட கனவு நிறைவேறிடும். அதுக்கப்புறம் என் அம்மாவோட வந்து உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்கலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னே அத்தையும் மாமா உங்ககிட்ட சொல்லிட்டாங்க மாமா. சாரி மாமா, உங்ககிட்ட வேணும்னு மறைக்கல, அது சாரி. அதுக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லபடியாக அந்த எக்ஸாமை பண்ணுங்க, சரியா? ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். தேங்க்ஸ் மாமா. சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் அதை போய் பார்க்குறேன். என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க, சரியா? எதுவாக இருந்தாலும் ஃபோன் அடிங்க, ஃபோன் அடிக்காம மட்டும் இருந்துடாதீங்க, சரியா? நான் சொன்ன மாதிரியே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இம்சைக்கு தெரியவே கூடாது சொல்லிட்டேன். தெரிஞ்சது குணா, நீ தான் பார்த்துக்கோ. இல்லைண்ணே, சேச்சே, நான் எப்படி நான் சொல்லுவேன்? நீங்கள் அவளுக்கு சர்ப்ரைஸாக பிளான் பண்ணுறீங்க, அது எப்படின்னு நான் சொல்லுவேன்? அதெல்லாம் சொல்ல மாட்டேனா? சரி சரி சரி, பார்த்துக்கோங்க. அர்ஜுன் மச்சான், அண்ணா கிட்ட இருந்தும் ஸ்க்ரீன் சிக்னல் வந்துட்டு ஒரே ஜாலி தானே. நீ வேற ஏன்டா எனக்கு பக்குன்னு ஆயிட்டு மாமா அப்படி சொன்ன உடனே. டேய் குணா, இன்னொரு விஷயம்டா, தயவு செஞ்சு உன் தங்கச்சிக்கு மட்டும் சொல்லிடாத, சரியா? உங்க ரவி என்ன சமைச்சிட்டாங்க அப்படின்னு உன் தங்கச்சிட்ட மட்டும் சொல்லிடாதடா. அப்புறம் மச்சான், ட்ரீட் இல்லையா? ஏன் மச்சான், சாச்சனாக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாளே. இனிமே நீங்க பயந்து ஒளிஞ்சிருந்து பேச வேண்டாமே, தைரியமா பேசலாமே. இல்லடா, அப்படி இல்லடா, வீட்டில் அத்தை மாமா உங்க அண்ணன் வரைக்கும் சமைச்சிட்டாங்க, அதனால பேசலாம் தான். அதுக்காக வேண்டாம்டா, ஒரு லிமிட்னு ஒன்று இருக்கு, வேண்டாம் சொல்லாத. அவகிட்ட நீ இப்போ சொன்னேன்னா அவளுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வரும், அதனால வேண்டாம். அது இல்லாமல் உங்க பாட்டிக்கு இன்னும் விஷயமே தெரியாது,
தெரிஞ்சது அவ்வளோதான். இதையே ஒன்றுக்கு ரெண்டாக்கி பிரச்சனை ஆக்கிடுவாங்க. அப்புறம் இமையாக்கும் பிரச்சனை. அதனால இப்போதைக்கு தெரிய வேண்டாம். அதனால அப்படியே இருக்கட்டும், போட்டும். பெரியங்களா பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம். ஆனால் அர்ஜுன் மச்சான், உங்களை நினைக்கும் போது ப்ரௌடாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே யோசிக்கிறது லவ் பொண்ணுக்கிட்ட பேச மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. எப்போ டைம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இல்லை, எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ பேச என்ன இருக்குது, வேண்டாம், பிரச்சனை வரும். உண்மையிலே உங்களை நினைக்கும் போது ப்ரௌடாக தான் இருக்குது. என் சாச்சனா கொடுத்து வச்சவதான், என் குண்டு பூசணிக்கா கொடுத்து வச்சவதான். உண்மைதான், குணா சொல்கிறது சரிதான். உண்மையிலே உங்களை நினைக்கும் போது பெருமையாக தான் இருக்குது. போதும் போதும், 2 பேரும் பேசுனது வரைக்கும் போதும், விட்டுருங்க. இல்லை மச்சான், என்ன மச்சான், உங்கள் பெருமையை நாங்கள் சொல்ல வேண்டாமா? உங்களை மாதிரி ஒரு மச்சான் கிடைச்சதுக்கு நாங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கோம். ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதான் உங்களை மாதிரி ஒரு தங்க கட்டி மச்சான் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. போதும்டா போதும், நீ ஓட்டுறை நல்லாவே தெரியுது, போதும். இல்லை அர்ஜுன் மச்சான், அது சும்மாதான். சரி ஓகே, நம்ம போய் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வருவோம். டெக்கரேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறத போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வரும். அதுக்கப்புறம் ஆளை வச்சு எப்படி எப்படின்னு அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்தோம்னா அவங்க பண்ணிடுவாங்க. சரி வாங்க, அந்த வேலையை முடிப்போம். ஏன்னா இன்னொரு 3 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும். டேய் குணா, மாமா சொல்லிட்டு போனதை கேட்டல, இமையாக்கு தெரியவே கூடாதான். சொல்லிடாத, வாய் உளறி. சொல்ல மாட்டேன். சரி வாங்க கிளம்பலாம். ஆமா, வர்மா எங்க? ரூமுக்கு தானே வந்தாங்க, ஆளை காணோம். ஏ இம்சா, எங்க போனீங்க வர்மா? ரூமுக்கு தானே வந்தீங்க, வந்து பார்த்தா ஆளை காணோம். நான் அந்த ரூமுக்கும் போய் பார்த்தேன், ஆளையே காணோம். எங்க போனீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியே உங்க அண்ணா குணா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, அதான் என்னன்னு பார்க்கலான்னு போனேன். அண்ணா வந்தாங்களா? அண்ணா உள்ள வரல. தெரியல, உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன். குணா மகேஷ் எல்லாரும் வெளியே எங்கேயும் போறாங்களாம். அதான் சரின்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்தேன். ஏன், என்ன எதுக்கு தேடின? இல்ல வர்மா, ட்ரெஸ் எடுக்கணும், கூட்டிட்டு போறீங்களா? என்ன சார், எதுக்காக ட்ரெஸ் எடுக்கணும்? உங்களுக்கு தெரியாதா? என்ன விஷயம்? எனக்கு தெரியாதே. என்ன சார்? ஏன் வர்மா, நிஜமா உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன தெரியாது? என்ன விஷயம்? வர்மா, நடிக்காதீங்க. நிஜமா உங்களுக்கு தெரியாதா? அது எப்படி நான் மறப்பேன்? அது எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அன்னைக்கு தான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு தெரியாத மாதிரியே இருக்க வேண்டியதுதான். வர்மா, என்ன யோசிக்கிறீங்க? இல்லை சார், நீ சொன்னியா, அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எப்படி யோசித்தாலும் தெரிய மாட்டேங்குது. நீயாவது சொல்லு, என்னது? தெரியாமலே இருக்கட்டும், போங்க. உங்களுக்கு என் பிறந்தநாள் டேட் தெரியும் நினைச்சேன், ஆனா உங்களுக்கு தெரியல. போ வர்மா. ஏ இம்சா, என்ன? சரி வா, ஏதோ துணி எடுத்து கேட்டல, அது எடு. ஆனா எனக்கு என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சரி வா, துணி எடுக்க போலாம். எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க கிளம்புங்க. ஏ இம்சா, என்னாச்சு? ஒன்னும் ஆகல, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு மட்டும் கிளம்புங்க. உங்களுக்கு ஃபைல் பார்க்கறது ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க, போங்க. ஏ இம்சா, ஏன் இப்படி கோவப்படுற? என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? எனக்கு தெரியலன்னு சொன்னது ஒரு குத்தமா? ஒரு குத்தம் இல்ல, நான் தான் உங்க பொண்டாட்டி மட்டும் தானே. பொண்டாட்டி அந்த உரிமை மட்டும் தானே இருக்கு, வேற என்ன? போங்க போங்க, உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. இம்சா, என்ன? அது இம்சா, பொண்டாட்டி டூட்டி பார்க்காண்டாமா? யோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல வேண்டாம், தெரியாம கேட்டுட்டேன். இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசுறீங்க அப்புறமா தான் இருக்கு. பொண்டாட்டி டூட்டி பார்க்கணும், டூட்டி ஆளை பாரு. அதுக்கு வேற யாராவது பாருங்க, போங்க. என்ன இம்சா இப்படி சொல்ற? நீ தானே என் பொண்டாட்டி, வேற எனக்கு எந்த பொண்டாட்டியும் இல்லை. யோ வர்மா, இப்ப என்னைய சொன்ன? ஓ, வேற பொண்டாட்டி. ஓ, உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வேற வருது. வர்மா, ரொம்ப பண்ணாதீங்கன்னா ஆளை பாரு. போங்க, நான் போறேன். இல்லை இம்சா, நீ சொன்னனால நான் அப்படி சொன்னேன். ஆளை பாரு, போயா. இங்க பாருங்க வர்மா, மரியாதை விட்டுருங்க, அப்புறம் நடக்குது வேற. ஆமா ஆமா, உங்களுக்கு தேவைக்கு தானே.